கொஞ்சம் கூட ஓகே கூட வரலாம். அதனால பார்ப்போம். ஆமா அப்பதான் பார்த்தேன் கேலண்டர் சாங்கு மேக்கிங் வீடியோ. ராயன் ஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கு அபிஷேக். இல்ல உண்மையாலுமே அது வந்து நல்ல ஒரு தைரியமான முடிவு. ஏன்னா தனுஷ் டைரக்ஷன், தனுஷோட 50வது படம், சன் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு தயாரிப்பு நிறுவனம். சன் பிக்சர்ஸ்லாம் ஒரு ஃபேமிலியை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களே வந்து ஏ சர்டிஃபிகேட்டோட போறோங்கிறது ஒரு நல்ல முடிவு. ஏன்னா படம் ஒரு ஷார்ட் ரன் டைம், சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு ரன் டைம், 2.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு படம் எடுக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் 50 படம் ஃபுல் ராவான படமா இருந்துச்சு, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுவும் கொரியன் டைப்ல போஸ்டர்ஸ்லாம் இருந்துச்சு, படமும் கொரியன் டைப்ல இருந்துச்சுன்னா இன்னும் எனக்கு பூஸ்ட் தான். அது எல்லாருமே வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஏன் வரும்போது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆவாங்களே, அது எப்படி நீங்க? இல்லையே, நம்ம ஊர்ல ரூல்ஸ் பாக்குறது இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றேன் கேட்டுங்களேன். சென்னையில வேணா நீங்க பாக்குறாங்களோ இல்லைன்னு தெரியல, பெரும்பாலான ஊர்ல ரூல்ஸ் எல்லாம் பாக்குறது இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு டார்கெட் ஆடியன்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க படம் பார்க்க வந்தா படம் பிளாக் பஸ்டர். வட சென்னை ஏ சர்டிஃபிகேட் படம் தான், படம் பயங்கரமா ஓடலையா. அசுரன் தானூர் இருந்தனால யூஏவே நம்ம வாங்கிச்சு நினைக்கிறேன். அசுரனே ஏ சர்டிஃபிகேட் படம் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட தானூர் இல்லைன்னா அதுவுமே ஏ சர்டிஃபிகேட் படமா தான் வந்திருக்கும். அது எப்படி ப்ரோ, அசுரன்லாம் ரொம்ப அந்த அளவுக்குலாம் வந்து ஏங்க ரத்தம் தெறிக்க வெட்டு குத்து அம்சம்னு இருக்கும். அசுரன் இதுக்கு மேல என்ன? வட சென்னை கெட்ட வார்த்தை பேசின மட்டும் ஏ சர்டிஃபிகேட் தருவாங்களா? வன்முறை காட்சியில இருந்தாலும் வட சென்னையில வன்முறையும் இருக்கு. நான் சொல்றேன் ஓவராலா வந்து அசுரன் அப்ப வந்து கிளீன் ஷாட்டா வந்து பயங்கரமா வயலன்ஸ் இருக்குன்றது கிளியரா தெரியுது இதுல. அதான் நான் என்னன்னா, ராயன் வந்து இந்த ஓப்பனிங்கே இந்த கலெக்ஷன்லாம் எனக்கு பாதிக்கும் நம்பிக்கையே கிடையாது. படம் நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் வந்துச்சுன்னா ஏ சர்டிஃபிகேட்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அது நான் தேட்டருக்காக சுத்தமாக பார்க்க மாட்டாங்க. நான் உடனே சொல்றேன், நம்ம சென்னையில் வேணா ஒரு 4 தேட்டரில் வேணா பார்க்கலாம், ஃபேமிலி அனுப்பிச்சு குழந்தைங்க வராதுன்னு சொல்லலாம். தவிர மற்ற ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. படம் நல்லா இருக்கு, கூட்டம் வந்துட்டு ஃபுல் ஆகிட்டே இருக்கும். நம்ம கூட்டத்தில் கண்டுக்கவும் முடியாதுங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்ப இதே மகாராஜுக்கே எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாத்துக்கிட்டு இல்ல யூஏ பொறுத்த வரைக்கும் எல்லாமே அலோடு. யூஏ பொறுத்த வரைக்கும் எல்லாமே அலோடு. நான் பெரும்பாலும் ஏ சர்டிஃபிகேட் அலோடு தான். நான் இப்ப நம்ம ஊர்லாம் பாத்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் ரூல்ஸ் பிரகாரம் அலோட் பண்ணக்கூடாது. ஆனா ஏ சர்டிஃபிகேட் படம்லாம் நிறைய படம் நம்ம பசங்க போயிட்டு தான் இருக்காங்க. 15 வயசுக்குள்ளவங்க போகலையா, போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதேதான் கொஞ்சம் நடுவுல வந்து விடுதலைக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாச்சு. பட் அது இல்ல அது வந்து எப்படின்னா இல்ல, அது என்ன காரணம்னா, விடுதலை படத்தை பொறுத்த வரைக்கும் மெயினான தேட்டர்ல போய் அங்க போய் இவங்களும் அங்க படம் பார்க்க போறவங்களும் பிரச்சனை பண்றாங்க. அந்த பிரச்சனை பண்ற அவங்க வெளியே அனுப்புறதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க, ஏ சர்டிஃபிகேட் படம் நீங்க வராதுன்னு சொல்லி யூஸ் பண்ணி அது மாதிரி பிரச்சனை திசை திருப்பி தான் அவங்க அனுப்பிச்சு விடுறாங்க. வேற ஒரு பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பா ஏ சர்டிஃபிகேட் படங்கிறவங்க மட்டும் அவங்க உள்ள இல்லைன்னு டிக்கெட் கொடுக்கும்போது துரத்தி விட்டுருப்பாங்க அவங்க. இது வந்து வேற ஒரு பிரச்சனையா இருக்கும், அவ்வளவுதான். திசை திருப்பு தான் இது மாதிரி நம்மள்ட்ட நியூஸ்ல வர்றது. ஆனா ஒண்ணு நான் திரும்ப சொல்றதுதான், ஏ சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட் யூஏஓ அது கான்செப்ட் கிடையாது. படம் நல்லா இருந்தா ஓடும், அவ்வளவுதான். எனக்கு நம்ம ராயன் மேல ஒரு நம்பிக்கை பயங்கரமா வந்துகிட்டே இருக்கு. இன்னும் அது ஏ சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்ததுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகுது. ஸ்கிரீன் பிளே தான் ப்ரோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு இன்சைட் டாக் சொல்றாங்க. அதானே நமக்கும் வேணும். இப்ப மகாராஜாலாம் வந்து நீங்க வந்து அந்த சலூனுக்குள்ள ஒரு அனுபவ கஷ்டம் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு படம், போனதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம அடே அப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். இதான் ரைட்டிங் காரணம். அந்த ரைட்டிங் நம்ம கண்ணை மறைக்கணும். அந்த மாதிரி இருந்துட்டாலே நமக்கு பிரச்சனை இல்லை. எந்த சர்டிஃபிகேட் நம்ம பார்க்க போறோம்? இப்ப கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், எவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூ தானே வந்துச்சு. அது மாதிரி நமக்கு அது தனுஷ் வந்து பொறுத்த வரைக்கும் அது ஃபுல் அப்படியே ஃபுல் டிராவாவே நமக்கு இருக்க போறது கிடையாது. அது கலந்துதான் இருக்கும். அவர் டேரக்டராவும் நம்ம பவர் பாயிண்ட் பார்த்துருக்கோம்ல, மேக்கிங் எந்த அளவுக்கு குவாலிட்டியா பண்ற அப்படின்னு. ஃபேமிலி ஏங்க ஃபேமிலி டான்ஸ் பாக்குறதுக்கு லீவும் இல்லைங்க தொடர்ச்சியா. ஜூலை 26 ஒரு சாதாரண ரிலீஸ் நாள். ஃபேமிலி டான்ஸ் வந்து கும்மிய போறதும் கிடையாது. டார்கெட் ஆடியன்ஸ் தான் படம். சிம்புவும் வந்து ஜூட் ஆந்தனி 2018 மூவி டைரக்டரும் ஜாயின் பண்றதா நியூஸ் வந்துச்சு. ஆமா, செம்ம நியூஸ் அது. உண்மையாலுமே சிம்புவோட லைனப் வந்து அப்படியே செம்ம பாசிட்டிவா இருக்கு. எல்லாம் நான் கட் ஆயிடுச்சுண்ணா பிரகாஷ்ண்ணா. ஹலோ கேக்குதா? கேக்குது. பிரகாஷ் ப்ரோ தான் பேசுறது கேக்குதா? இல்ல ப்ரோ அவர் பேசுறது பிரகாஷ் ப்ரோ பேசுறது கேக்குது. எதோட விட்டாரு? சிம்பு லைனப் தானே? சிம்பு லைனப் தான். சிம்பு லைனப் செம்மையா இருக்குன்னாரு.
அதான் சுகுமார்ண்ணா நீங்க அதான் கண்டினியூ பண்ணுங்க. ஏஜிஎஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை. ஏஜிஎஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை. அரௌண்ட் 140ல இருந்து 150 crore பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த படத்தோட பட்ஜெட். எய்தர் ஏஜிஎஸ் இல்லாட்டி தில்ராஜு பண்றதா இருக்கு. வலைபேச்சுல வந்து இன்னைக்கு வேல்ஸ் நாங்க வேல்ஸ் பண்ணல அந்த படத்தை. சூப்பர். ப்ரோ இந்தியன் டூக்கு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் ப்ரோமோ மாதிரி கொடுத்தாங்களா பாத்தீங்களா? பார்த்தேன் எல்லாம் எல்லாரோட கேரக்டருக்குமே வந்து அது மாதிரி புது ஆமா, ஆமா. டிரைவ் ட்ரை பண்றாங்க. ப்ரொமோஷனாவே நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஆனா என்ன ஒரே ஒரு ஆஹ், அந்த படத்துக்கு வந்து ஒரே ஒரு இது என்னன்னா இந்த ஓப்பனிங் இப்போ அவங்க இவ்ளோ ப்ரமோட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம வந்து அதுக்கேத்த ஹைப்ல எல்லாருமே போய் பார்ப்பாங்க. பிளஸ் வந்து இந்தியன்ன்ற ஒரு படத்து மேல இருக்கிற ஒரு இதுவுமே கமல் வந்து அவரோட பிலிம் வந்து ஹிட் இது எல்லாமே கன்சிடரேஷன் பண்ணி போய் படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு படத்துல இருந்தா மட்டும்தான் அது பாசிட்டிவாவே வந்து மாறும். இல்லைன்னா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வருமே. ஆக்சுவலா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் சொன்னாங்க. சில பேருக்கு பிடிச்சிருக்குன்னாங்க, சில பேருக்கு பிடிக்கலன்னாங்க. ஆனா அது படமும் வந்து இதெல்லாமே தாண்டி வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரியா வரணும் அப்படின்னா, இவ்வளோ டாக்ஸ்க்கு மீறி வரணும் அப்படின்னா சங்கர் அவரோட 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 கம்ஃபர்ட் ஜோன் அவரோட பழைய ட்ராக்ல போனா மட்டும்தான் இந்த படம் வந்து அந்த ரேஞ்சுக்கு வரும். பட் ஆனா எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து அவரு அந்த அதுக்கேற்ற எஃபர்ட் போட்டிருப்பாரு. படத்துல கண்டிப்பா அதுக்கேற்ற ஒரு ஸ்கிரீன் பிளேவும் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அதுதான் ப்ரோ ஸ்கிரீன் பிளேல தான் ப்ரோ மாஸ்டர். ஸ்கிரீன் பிளே அவரோட ஸ்கிரீன் பிளே வந்து ஸ்கிரீன் பிளேலக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமாமா அந்த ஸ்கிரீன் பிளே வந்து அவரோட இது வந்து இதுல இருந்தது. யூஸ்வலா வந்து அந்த லஞ்சம் ஊழல் அந்த 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 டைப்ல வந்துட்டு அவரு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அவரோட கம்ஃபர்ட் ஜோன் ஆக்சுவலா இந்த டாபிக்கே வந்து அவரோட இதுதான். அப்படின்னும் போது இது அவரோட அந்த ஸ்கிரீன் பிளே அவரோட அந்த இது எல்லாமே பிளே பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அது அது தமிழ்நாடு மட்டும் இல்ல அக்ராஸ் வந்து எல்லா சைட்லயுமே வந்து ரிலீஸ் ஆகுது. வேற வேற லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் ஆகுறதுனால வந்து இது ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஆனா அதுதான் பூஸ்ட் பண்ணும் இந்தியன் 3K வந்து இந்த ஒரு பெரிய சக்சஸ் தான் வந்து இந்தியன் 3 ரொம்ப ரொம்ப இன்னும் இயர்லியரா வர்றதுக்கான பூஸ்டே வந்து இதோட சக்சஸ் தான். இந்தியன் 3 தான் வந்து கங்குவா 2 வந்துட்டு பண்ண போறதா அபிஷியலா சொல்லியிருக்காரு இன்னைக்கு ஞானவேல் ராஜா இன்டர்வியூல. ஆமா அது ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி தான் அது அவங்க போனது. பாத்தீங்களாண்ணா? அதானா அது அவங்க ரெண்டு பார்ட்டா ஃபர்ஸ்ட் 2 பார்ட் அந்த 2ன்றது 3ஆ கூட மாறலாம். பட் ஆனா வந்து அது அவங்க அது ஆக்சுவலா வந்து அவங்க ரொம்ப கான்பிடென்ட்டா வந்து இந்த படம் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா வந்து ரைட்டிங்ல சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டா வந்து சிவா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வந்து மேக்கிங்லயும் வந்து அது ப்ரூவ் பண்ணனால வந்து இப்போ ஓவராலா எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களாம். அந்த ஒரு ஒரு டீமும் சரி ப்ரொடக்ஷன் சைட்லயும் சரி அந்த படம் ஷியோர் ஷாட்டா வந்துட்டு அது வேற ரேஞ்சில் பேசும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்ல இருக்காங்க. ஸோ அதனாலதான் அவர் முன்னாடியே வந்து அவர் இன்டர்வியூல சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒரு லீட் கொடுத்துட்டாரு செகண்ட் பார்ட் கண்டிப்பா வந்து இது இருக்கு அப்படின்றத வந்துட்டு. இல்லைன்னா வந்து அது கொஞ்சம் இதுவா வச்சு படத்திலேயே லீட் மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி அவர் ரிவீல் பண்ணிட்டாரு. அத முடியும் போதே ஒரு கியூரியாசிட்டியோட தான் முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பார்ட் 1 முடியும் போது எண்ட் ஆகும் போது. சரி நான் முன்னாடி பேசுறதெல்லாம் தெளிவா கேட்டுச்சா? சிம்பு பத்தி பேசியிருந்தேன் அந்த படம். ஒரு ஒரு ஸ்டார்டிங் லைன் அப்னு சொன்னதும் கட் ஆயிடுச்சு. நான் பாட்டுக்கு 5 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பாக்குறேன் என் பேரே ஐடியாவே காணா அதுல. ப்ரோ அந்த லைன் அப் ஆரம்பிச்ச உடனே கட் ஆயிருச்சு ப்ரோ நீங்க பேசுனது. ஆமா லைன் அப்னு உடனே கட் ஆயிடுச்சு. லைன் அப் சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்க கட் ஆயிடுச்சு. அட பாவத்தை நான் அதை பத்தி பெரிய ஆர்டிகல் மாதிரி சொன்னேன். பரவாயில்ல சொல்லுங்க ப்ரோ திருப்பியும். இல்ல பரவாயில்ல ரிப்பீட் பண்ணுங்க. எப்பவுமே தமிழ் ஆக்டர் பிளஸ் மலையாளம் டைரக்டர்னா ஒரு நல்ல காம்பினேஷன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். விஜய் மலையாள டைரக்டர் செம்ம காம்பினேஷன். விக்ரமும் மலையாள டைரக்டர் 2 படம் பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஒரு படம் மட்டும் தான் சுமாரா போச்சு. அப்படி சுமாரா போன மஜாவுமே வந்து நல்ல படம், நல்லா நமக்கு செம்ம ஜாலியான படம் தான். அது மாதிரி தமிழ் ஆக்டர்ஸ் பிளஸ் மலையாள நல்ல கண்டென்ட் ரைட்டர்னா நல்லா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா நான் சொன்ன எதுவுமே காதுல வாங்காம வெளியே போயிடுச்சு.
அஜித்துக்கான ஒர்க் அவுட் ஆகலன்னா ஷாஜி கைலாஷ். ஷாஜி கைலாஸ் தான் அங்க நல்ல டேரக்டர் தானே, அவர் கமர்ஷியல் டேரக்டர் தானே. அதான் விஜயகாந்துக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் இல்ல, ஆகல. விஜயகாந்துக்கு பயங்கரமா கேப்டனுக்கு செம்ம பிளாக் பஸ்டர் கொடுத்துச்சு, அதே டேரக்டர் தானே நமக்கு. அதான் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு சில ஹீரோக்களுக்கு ஒத்து வரும், ஒரு சில ஹீரோக்கு ஒத்து வராது. ஆனா உண்மையாலுமே மலையாள ரைட்டருக்கு கண்டென்ட் உள்ள ஒரு டேரக்டர் கூட ஒரு தமிழ் ஹீரோ சேர்றது பயங்கரமான ஒரு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் தான். அது போக பாத்தீங்கன்னா மலையாள ஸ்டார் மோகன்லால் வர்றாரு அந்த படத்துல. அது போக தமிழ்ல இருந்து ஒரு ஸ்டார் நடிக்க போறாரு அந்த படத்துல. பெரிய ஒரு சிம்பு படத்துல ஒரு 200 கோடி கிட்ட பட்ஜெட்ல ஒரு எடுக்க போறாங்க அந்த படத்தை. ஆனா ஒரு பெரிய பட்ஜெட் படம் ஏஜிஎஸ் அல்லது தில்ராஜ் தயாரிக்க போறதா சொல்றாங்க, பாப்போம். ஆனா உண்மையாலுமே ஒரு சிம்பு லைனப் செம்ம லைனப். ஒரு ஏன்னா அவசரப்படாம அவர் ஒவ்வொரு படத்தையும் பார்த்து பார்த்து செலக்ஷன் பண்றாரு. டைனாசரஸ் பாத்தீங்களாண்ணா நீங்க அந்த படம்? பார்த்தேன். அந்த டேரக்டர் கூட வந்து ரூமர்லாம் வெறும் ரூமர் தாங்க, நியூஸ்லாம். அது வந்து உண்மையான நியூஸ். அதுதான் எனக்கு அந்த நல்லதா அவர் பண்ணலன்ற மாதிரி தான் ஹாப்பியா தான் இருக்கு. இல்ல அப்படி நம்ம சொல்லக்கூடாது ஒரு டேரக்டரோட. ஆனா ஒண்ணு ஓகே, இப்ப சிம்பு அந்த படம் வந்துட்டு டைனாசர் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வேற ரேஞ்சில இருந்தது. நான் பார்க்கும்போது வந்து தியேட்டர்ல வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு டேரக்டர் கிட்ட போய் சொல்றேன், அவர்கிட்ட சார் வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க, ஒரு மெட்ராஸ் டைப்ல வந்து ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கீங்க அப்படி இப்படின்னு அவர் ரொம்ப குஷி ஆயிட்டாரு. செகண்ட் ஹாஃப் பாக்குறேன், எனக்கு செகண்ட் ஹாஃப் செட் ஆகல அந்த படத்துல. அதாவது அந்த படமே டோட்டலாவே அந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக் தான் படம். ஆமாமா, அந்த சவால் விட்டுட்டு வந்து வருவான் அப்படின்ற அந்த சீன் வந்து அது உண்மையாவே செம்மையா மேக்கிங், அது செம்மையா பண்ணிருப்பாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சா ப்ரோ பிரகாஷ் ப்ரோ? இல்ல அதான் சொல்றேன் சிம்பிளா, அந்த படமே வந்து அந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக் மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. டோட்டல் அதுக்கு முன்னாடியும் கிடையாது, அதுக்கு பின்னாடி கிடையாது. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 40 நிமிஷம் சொல்லலாம், நம்ம டோட்டலா ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் சொல்லலாம். அதுல இருந்து இன்டர்வல் வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு, ஓகேப்பா நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கும் பைரிக்கமான வித்தியாசம் ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா, ரெண்டுலயுமே லவுட் அதிகம், சவுண்ட் ஓவரா இருக்கும். பைரியுமே எனக்கு அந்த பிரச்சனை தான். பைரியில பாத்தீங்கன்னா ஓவர் லவுடு. பைரி அந்த படம் கொஞ்சம் சவுண்டை குறைச்சிருந்தாலே நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும், கத்திக்கிட்டே இருப்பாங்க. படம் ஓரளவுக்கு நல்ல படம் தான், நல்ல மேக்கிங் தான், ஏன் இவ்வளவு கத்துறீங்கிறத மட்டும் தான் ஒரு பிரச்சனை எனக்கு. டைனோசர் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இல்ல அந்த படத்தை சீரியஸாவே கொண்டு போயிருக்கலாம் நல்லாவே. அது ஒரு மாதிரி டார்க் காமெடின்ற அது ஒரு மாதிரி ட்ரை பண்ணி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி அது வந்து அதுதான் வந்து அந்த படத்துக்கு ஒரு ஒரு லைட்டா வந்து ஒரு பெரிய நெகட்டிவாவே அமைஞ்சிருச்சு. ப்ரோ அப்புறம் இந்த பிரபாஸும் அந்த நேத்து ஒரு 2-3 மீம் பார்த்தேன் ப்ரோ. பிரபாஸோட அந்த ஸ்பிரிட் படத்துல வந்து கொரியன் ஆக்டர் டான்லி வில்லனா பண்றத 2-3 மீம் பார்த்தேன் ப்ரோ. இப்போதைக்கு அது ரூமர் தான், ஆனா ஒரிஜினலா நடந்துச்சுன்னா பயங்கரமா இருக்கும். அதாவது அது ரூமர் தான், அது நடந்தால் உண்மையில அது ஃபேன்ஸ் கிளப்பி விட்ட ரூமரு, நடந்தா ஒரு வேற மாதிரியான சம்பவம். ஏன்னா கட் ஆயிடுச்சு ப்ரோ. போச்சுடா, கட் ஆயிடுச்சு. ஐயோ பாவம் பேசிட்டு இருக்க ரொம்ப நேரம். ஐயோ நீ போயிட்டு மெசேஜ் அனுப்பு. இல்ல அது உண்மையிலேயே வந்துட்டு அது நடந்தா நல்லா இருக்கும். பட் ஆனா வந்து அது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு கொரியன் டைப்ல எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து டாக் போயிட்டு இருந்தது போல. பட் அப்படி டாக் போனதையே வந்து வச்சு இவங்க கண்டிப்பா அப்ப கொரியன் ஆக்டர் இருக்காங்க, அப்ப இவர் பண்ணா ஆக்சுவலா எல்லாருக்குமே நம்ம சைட்ல எல்லாருக்குமே அவரை தான் பிடிக்கும் அப்படின்னும் போது அவரை வந்து இது பண்ணி அது வந்து ஒரு நியூஸ் இது பஸ் மாதிரி போட்டு அது ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. பட் ஆனா அந்த டீமுமே வந்து இப்ப என்ன நினைப்பாங்கன்னா, அப்ப இது நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கா, அப்ப அது ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அது நடந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி அவர் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாதுல்ல ப்ரோ கொரியன் ஆக்டர்ஸ்லாம். ப்ரோ அப்படி சொல்ல முடியாது, அவருக்கு மார்க்கெட் ப்ரோ. ஆமா ப்ரோ, பட் அவங்களோட பட்ஜெட் நம்மளோட பட்ஜெட்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே வரும். இல்ல அவங்க நம்மளோட கொஞ்சம் அதிகமாவே இருப்பாங்க. அவருது நான் பர்டிகுலரா சொல்ற இப்ப இவங்க வந்து அதாவது கொரியன்ல சில பேருக்கு வந்து பட்ஜெட்லாம் ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்பவே நார்மலா இருக்கும். நம்ம சைட்ல வாங்குற ஹீரோவோட கம்மியாவே வாங்குவாங்க. பட் ஆனா இவங்க வந்து அப்ரோச் பண்ற ஆக்டர் வந்து ரொம்பவே அதிகமா சார்ஜ் பண்ணுவார். ஏன் கேக்குறேன்னா 2.0க்கு அவரு அர்னால்ட ட்ரை பண்ணாரு சங்கர், அந்த சம்பள பிரச்சனையால தான் அப்படியே பேக் அடிச்சிட்டாரு.
பிரகாஷ் ப்ரோ வந்துட்டாரு திருப்பி. ப்ரோ எங்கே விட்டீங்களோ அங்கேயே ஆரம்பிங்க பார்க்கலாம். ஒரு கேக்குதான்னு தெரியல. ஆமா ஒரு கேக்குதான்னு தெரியல. இல்ல ரிசன் லிசனர் ஓகே போயிட்டாரு பண்ணி வேற யார் ரோலெக்ஸ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. இவரை கேட்போம். அதே மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் பண்ண தங்கலான் போஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு bro. பயங்கரமா ஹாலிவுட் லெவல்ல ட்ரைலர் டுமாரோன்னு இப்போ ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. ஆமா ஆமா நான் பார்த்தேன் அதை. ஆக்சுவலா இது வரைக்கும் விட்ட தங்கலான் பத்தி தான் கலகட்டும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் விட்ட தங்கலான் போஸ்டர் எனக்கு இந்த போஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரைலரே வந்துட்டு அது வேற ரேஞ்சில இருக்கும். அது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே அது தெரியும். பட் ஆனா நாளைக்கு வந்துருதா இவரு தூரம் கேட்டுச்சு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. நான் பாட்டுக்கு 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கிறேனே, சொல்ல வேண்டியதானே மெசேஜ் பண்ணேன்னா இல்ல அந்த டான்லி விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் சொன்னீங்க. அட பாவத்தை போங்க. என்ன சொன்னேன், ரஜினி கமல் பத்தி தான் சொன்னேன், அதெல்லாம் கேட்டுச்சா? அவ்வளவு தூரம் போல எங்களுக்கு. அட பாவத்தை என்ன போங்க. நான் இவ்வளவு நேரம் உட்காந்து எது பேசுனாலும் கேட்க மாட்டேன், என்ன பண்றது? பிரபாஸுக்கு அட போங்க. அது ஏதோ பகுன்னு நினைக்கிறேன். அட என்னடா பிரபாஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா இந்தியாவில் ஏதாவது ஸ்டார்ஸ் வந்து இப்போ டேரக்டர் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா 1000 கோடி 500 கோடி தான் பிரபாஸை கூப்பிடுங்கிற அளவுக்கு ஆயிட்டாரு. ஒரு ஸ்டார் வேல்யூ முன்னாடிலாம் இந்தியா ஃபுல்லா ரீச் உள்ள நடிகர் ரொம்ப கம்மி. அப்ப ரஜினி கமல் தான் அப்படி இருந்தாங்க. கமலுக்குலாம் அப்படி ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. ஒரு வருஷம் ஹிந்திலேயே படம் வர அளவுக்கு இருந்துச்சு, ஏக் துஜே கலி எல்லாம். அப்போ வந்து ஹிந்தியில வந்து அவர் மார்க்கெட்டுக்கு பயந்துக்கிட்டு அங்க உள்ள நடிகர்கள் சதி பண்ணியே மறைமுகமா சதி பண்ணி அவருக்கு தமிழுக்கே திரும்ப அமுச்சு விட்டாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. அப்படி ஒரு மார்க்கெட் அப்ப தமிழ் சவுத்துல கிரியேட் ஆனது ரஜினி கமல் மட்டும்தான். ரஜினிக்கு ஒரு பயங்கர ஒரு 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 மேஜிக், ஒரு ஸ்கிரீன்ல உள்ள ஒரு மேஜிக் ஸ்கிரீன் பர்சன்ஸும், கமலுக்கு ஒரு பட்ஜெட் வைஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சு ஒரு பெரிய பயங்கர கிங்கு மாதிரியே இருந்தாரு. அப்படியே இருந்தப்போ துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சவுத் அவங்க சேர்க்காமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சவுத்துல இருந்து இப்போ போய் இத்தனை வருஷம் கழிச்சு போயிருக்க ஒரே ஆள் பிரபாஸ்ன்னு சொன்னேன் இவ்வளவு நேரம். நான் பாட்டுக்கு பேசி அடுத்த கட்டம் போயிட்டேன். தனுஷுக்கு இப்ப மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கு. நான் சொல்றேன் பிரபாஸ் மாதிரி மார்க்கெட் வந்து கமலுக்கு தான் இப்ப இருந்துச்சு. நீங்க வந்து உண்மையாலே பாத்தீங்கன்னா கமலோட படம்லாம் அவ்வளவு ஹிந்தியில வந்து அப்படி பிச்சுட்டு ஓடும். கன்னடத்துல வந்து கன்னட படமே கன்னடத்துல பயங்கரமா படம் ஓடும். அப்ப இந்திரன் சந்திரன் தமிழ் டப் பண்ணோம், அது கன்னட படம். அது கன்னட படத்தை தமிழ் டப்பிங், அது தமிழ் படமே கிடையாது இந்திரன் சந்திரன். ஆனா இங்கேயே அந்த படம் பயங்கரமா ஓடுச்சு. அது இந்திரோடு சந்திரோடுங்கிற பேர்ல தெலுங்குலயும் ஓடுச்சு. பிரகாஷ் டைரக்டாவே பண்ணுவாரு. இவங்க வந்து பண்றது கூட டப்பிங் பண்றாங்க. கமல் சார்லாம் அப்பயே ஹிந்தில டைரக்ட் ஹிந்தி படம். அதத்தான் சொல்றேன். கன்னட படம் தெலுங்கு படம்லாம் இங்க தமிழ் படம் மாதிரி டப்பிங் ஆகி ஓடும். டப்பிங் நம்ம ஊர் கமல் படம் கன்னடத்துல டேரக்டா ரிலீஸ் ஆகி, தெலுங்குல டேரக்டா ரிலீஸ் ஆகி, ஹிந்தில டேரக்டா ரிலீஸ் ஆகி இங்க டப் பண்ணி ஓடும். ஹிந்தி ஏக் துஜே கலியே இங்க எவ்வளவு நாள் ஒண்ணுச்சு, ஹிந்திலேயே ஒண்ணுச்சு, இங்க பயங்கரமா ஒண்ணுச்சு. அந்த அளவுக்கு பயங்கர மார்க்கெட் வந்து இந்துஸ்தானின்னு அங்க மேக் பண்ணார்ல ப்ரோ. இல்லங்க அதெல்லாம் நானே சொல்றேன், அதெல்லாம் டப்பிங் படம்னு வச்சுக்கலாங்க. நான் சொல்றேன் தமிழ் வெர்ஷன் எடுத்து பட் டைரக்டாவே ஒரு பயங்கர மார்க்கெட் இருந்துச்சு. எப்படின்னா அந்தந்த ஸ்டாருக்கு என்ன வேல்யூ இருக்குமோ அதை விட மேலேயும் சில நேரம் போயிருச்சு கமலுக்கு வேல்யூ ஒரு கட்டத்துல. அப்படி இருந்த மார்க்கெட் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் பிரபாஸுக்கு அந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ஷாருக் கான் படமோ சல்மான் கானுக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ இருக்குல்ல பிரபாஸுக்கு. இப்ப ஓப்பனிங் இருக்கு, படம் நல்லா இருந்தா போதும் பிச்சுட்டு ஓடும். ஆனா ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் இருக்கு. முதல் நாள் தொடர்ச்சி 5 படம் இருக்கு, 100 கோடி முதல் நாள் ஓப்பனிங் பிரபாஸுக்கு. எந்த நடிகருக்கு இப்ப கிடைக்கும்? இப்ப தொடர்ச்சி 500 கோடி ஓப்பனிங் டே மட்டும் படம். அதாவது படத்தோட ரிசல்ட் தாண்டி ஓப்பனிங் அப்படி இருக்கு. இப்ப டான்லி மாதிரியான ஒரு ஆள் ஒருவேளை சேர்ந்தால், ஒருவேளை நடந்தா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பூம் பண்ணி பாருங்க. அவர் எப்படி பூம் ஆகும் அவருக்கு. அதனால ரூமரா இருக்குமே கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அது டான்லி படம்லாம் இப்ப தமிழ்ல உள்ள கிரேஸுக்குலாம் தமிழ்லேயே டப் பண்ணி விடலாம். இப்ப கூட அடுத்த ஒரு படம் ஒன்று வருது அவருக்கு, அந்த படத்துக்கு தமிழ்ல டப் பண்ணி விடலாம். ஆனா அந்த ஐடியா இந்தியாலே எந்த படமும் எந்த லாங்குவேஜ் டப் பண்ண மாட்டாங்க, டைரக்டா தான் ரிலீஸ் பண்றாங்க. அது ப்ராப்பர் ரிலீஸே கிடையாது. சரி, இனிமேல் நான் ஒவ்வொருத்தரையும் பேசும்போது லாங்கா பேசி இருந்தா தடி நிப்பாட்டி பிறகு கேட்குது கேட்கலன்னு சொல்லிருங்க. நான் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பேசுறேன். ஒரு சின்ன சைலண்ட் கேப் விட்டுறாதீங்க. இல்ல கேட்கலன்னா நான் உடனே மெசேஜ் பண்ணிடணும். நாடுல பாருங்க யாராவது ஒரு ஆளு. சொல்லுங்க மத்தவங்க கேட்போம். சொல்லுங்க பிரதர், கனி பிரதர் சொல்லுங்க பிரதர். ராயன் ஏ சர்டிபிகேட் சன் பிக்சர்ஸோட முதல் ஏ சர்டிபிகேட் இந்த படம் தானே? ஆமா ஆமா ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் ஏ சர்டிபிகேட்.
எப்படி பெருசா இது எப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பெருசா கமர்ஷியலா போகாதோன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இல்ல இதுதான் ஸ்டார்டிங்ல சொன்னோம், எப்பவுமே அதுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு கொஞ்சம் பின்னாடி போகணுங்கிறது. என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட சென்னை ஏசடியில் படம் தான். அதுக்கான ஓப்பனிங் பயங்கரமா இருந்துச்சு. பாசிட்டிவ் ரிப்போர்ட் வரவும் படம் கூட ஒரு படம் இன்னொரு படம் வந்து சண்டைக்கோழி 2 வந்துச்சு. கமர்ஷியல் படம், ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் தான். அப்படி இருந்தும் சண்டைக்கோழி 2 நல்லா இல்லைங்கவும் சண்டைக்கோழி ஓடல. வட சென்னை நல்லா இருந்துச்சு. வட சென்னை நல்ல வசூல். தனுஷ் கேரியர்ல ஒரு நல்ல விஐபிக்கு அப்புறம் நல்ல வசூலான படம் வட சென்னை. அப்ப வந்து ஏ சர்டிஃபிகேட்ங்கிறது முக்கியம் கிடையாது, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறது தான் முக்கியம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன் பிளே தான் முக்கியம். படம் வேற ரன் டைம் சூப்பர். வட சென்னையாச்சும் 3 மணி நேரம், இது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 25 நிமிஷம் தான். அப்ப உங்களுக்கு ஒரு ஒரு கிறிஸ்பிங்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா படம் வந்து ஓடும். ஏ சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட் இல்லை மேட்டரே கிடையாது. படம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். பார்ப்போம். பிரகாஷ்னா பாத்தீங்களா நீங்க டவுட், நீங்க எல்லாம் டவுட் விடவும் சைலண்ட் விடவும் திரும்ப டவுட் ஆயிடுச்சு. நம்ம கேட்டு கேட்கல, அதெல்லாம் நான் சைலண்ட் ஆயிட்டேன். பிரகாஷ்னா ஆரம்பிச்சேன். இவரு சியான் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். தங்கலானோட எக்ஸ்பெக்டேஷன், விக்ரமோட ஃபேனு, அவருக்கு எப்படி இருக்கு ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா தான் ப்ரோ இருக்கு. நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்களா? இல்ல ப்ரோ, நாங்க Trailer? பாக்கல, யாருமே ஒன்னும் இங்க ட்ரைலர் பாக்கல. Okay, நல்லா okay. இருக்கும் அப்படின்றது வந்து கேள்விப்பட்டோம். பட் ஆனா யாரும் பார்க்கல. மேபி நாளைக்கு மார்னிங், நாளைக்கு ஆஃப்டர்நூன் பார்க்க ஒரு சான்ஸ் இருக்கு, சொல்றேன். லான்ச் ஈவென்ட் எதுவும் இருக்கா ப்ரோ? ஈவென்ட்லாம் இல்லையா? ஈவெண்டா டைரக்டா ரிலீஸ் பண்றது பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஈவெண்ட் ஒன்று போட்டுட்டு ப்ரெஸ் அவங்க வந்து ஐயா அம்மாடி மேக்கிங், அப்பாடி மேக்கிங், இன்டர்நேஷனல் ஸ்டப் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தையை போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ஃபைலை சேர்த்து போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு திருப்தியாக இருந்தாலும் கீழே உள்ள என்ன சொல்லுவாங்க, ரிப்ளை போடுறவங்க ஐயா நீங்க சொன்ன அளவுக்கு இல்லை, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. அதனால டேரக்டா ரிலீஸ் பண்றது தான் பெட்டர். ட்ரைலர் டீசர் பொறுத்த வரைக்கும் படம் வேணா ப்ரிவியூ ஷோ போடலாம். ட்ரைலர் டீசர்லாம் வந்து டேரக்டா போடுறது லான்ச் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர். ட்ரைலருக்கு லான்ச் இல்லைன்னா இல்ல அதனாலதான் சொல்றேன் நானு, அதனாலதான் சொல்றேன். உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நீங்க டேரக்டா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் திருச்சியில இருக்கனால சொல்றேன். ரெண்டாவது நான் ஒரு சென்னையில இருந்தாலும் நான் இதான் சொல்லுவேன், டேரக்டா ஒரு ட்ராக்கர்ஸுக்கு போட்டு காமிக்கல எனக்கு உடன்பாடே கிடையாது. எப்பவுமே நமக்கு போட்டு காமிக்கிறோட ஃபேன்ஸுக்கு ஈக்குவலா அந்த அதே டைம் 6 மணினா 6 மணிக்கு எல்லாத்துக்கும் யூடியூப்ல ரிலீஸ் ஆனாதான் எல்லாரும் ஒரே டைம்ல பார்க்கும்போது நம்ம ஒப்பீனியன் வந்து டேரக்டா தெரியும், உண்மையான ஒப்பீனியன் தெரியும். அதான் மனசுல இருந்து வரும். ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து அந்த இம்ப்ரெஷன் நினைச்சிட்டே பார்த்தோம்னால அது வந்து ஏமாற்றமும் அளிக்கலாம், இல்ல வந்து அதே மாதிரி இம்ப்ரெஷன் மிகைப்படுத்தின்னு சொல்லலாம். அதனால நான் டேரக்ட் ரிலீஸ் எப்பவுமே நான் விரும்புறேன். இந்தியன் டூ ஆல்ரெடி அந்த மாதிரி தான் மிக்ஸ்டு டாக்ஸ் போச்சு ஆக்சுவலா. இல்ல மிக்சட் டாக்ஸே சொல்லல, அது கொஞ்சம் ஓவரா போட்டு சங்கர்ஸ் பெஸ்ட்லாம் போட்டாங்க. அது போடும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, சங்கர்ஸ் பெஸ்ட் அப்படின்னா அதே மாதிரி இன்னொருத்தர் போட்டாரு பெஸ்ட் அவர் ட்ரைலர் கட் இன் ரீசன்ட் டைம்ஸ்னு போட்டாரு. அப்போ போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர் எக்ஸ்பிரஷன் இருக்கும். உண்மையாலே பெஸ்ட் அவர் டீசர் ட்ரைலர் கட்டி ரீசன்ட் டைம்ல எது சொல்லுங்க பாப்போம். மகாராஜா. அதுக்கு முன்னாடி மகாராஜா கூட நான் நீங்க வந்து பார்த்ததுல ட்ரைலர் trailer கட்டு இந்த இயர்ல வந்து கேப்டன் மில்லர் சொல்வேன் நான். கண்டிப்பா ஒரு ட்ரைலர் கட்டுனா பயங்கரமா ஹைப் ஏத்தணும்னா அது இந்த ரீசன்ட் டைம்ல இந்த வருஷத்துக்கு 2024 கேப்டன் மில்லர். சமீப இயர் கணக்கு பண்ணீங்கன்னா டாடாவும் நல்லா தான் டாடா ட்ரைலர் கட்டு, ஏன் ஸ்டார் ட்ரைலர் கட்டு, அதுல ட்ரைலர் கட்டுல ஒரு இம்ப்ரெசிவா இருந்துச்சு ஸ்டார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனி ட்ரைலர் கட்டு. ப்ரோ இல்ல நான் சொல்றது, நீங்க டாடா நீங்க ஸ்டார் சொல்றீங்க அது ஓகே. நான் கேப்டன் மில்லர் வந்து ஒரு ட்ரைலர் கட்டா வந்து பார்த்தேன்னா அதுல அந்த மியூசிக்கு ஏத்த மாதிரி வந்து கட்லாம் வந்து எடிட் பண்றதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. அது வேற ஹாலிவுட்ல அதிகமா அது ஆக்சுவலா வந்துட்டு அது ரொம்பவே வந்து எடிட்ல பயங்கரமா பண்ண ஒரு ட்ரெய்லர்னா அது கேப்டன் மில்லர் தான் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப எத்தனையோ வாட்டி பார்த்தேன். நான் ட்ரெய்லர் அவ்வளவு வாட்டி பார்த்தேன் சொல்றேன். நம்ம இல்ல அதனாலதான் சொல்றேன், டைரக்டா நம்ம ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம டைரக்டா பாக்கணுங்கிற. ஏன்னா தங்கலான் டீசர் நல்லா இருந்துச்சு, அப்ப ஹைப் தேவை, இனிமேல் பூஸ்ட் பண்ணணும் அவசியமே இல்ல. நாளைக்கு ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக்கர்ஸ்க்கு போட்டு காமிச்சிட்டு அவங்களும் அதை ஒரு 100 ட்வீட் போட்டுருவாங்க. அந்த ட்ரெய்லர்ல முக்கியமான அம்சம், கடைசி டைலாக், அப்புறம் ஒரு பாம்பு சீன் அப்படி அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் நம்ம பாக்குறப்ப எல்லாமே தெரிஞ்சு போய் பார்த்தா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. நல்லா இருக்கியா பாரஞ்சு படம் நல்லா இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்ட்டு போயிடும். இதே டேரக்டர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். அந்த ஹைப் தான் தேவை. அதாவது செல்ஃப் பூஸ்டட் தான் நமக்கு தேவை. இன்னொருத்தவங்க பூஸ்ட் பண்ணி அதனால நமக்கு வரும்போது அது வந்து நல்லா இருக்காதுங்கிற.
ப்ரோ இதுவரையும் எதுவுமே வந்து நீங்க சொல்றது பார்த்தா ஈவெண்ட் இருக்காது போல எதுவுமே. நான் கேட்டுக்கல ஈவெண்ட் இருக்குமான்னு. நானே அவங்கள அதுவே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன். பட் ஆனா இல்ல நான் ஏன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சமீபமா பாரஞ்சித்துக்கு ஒரு பஞ்சாயத்து வேற பண்ணிட்டு இருக்காரு இப்ப அரசியல் சார்பில். இந்த இடத்துல அது ஒரு ஈவெண்ட்டா வச்சு கிராண்டா பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு. பிரஸ் வீட்ல இருந்து பேசணும்னு நினைக்க மாட்டாருங்கிறனால நான் சொல்றேன் ஈவெண்ட் இருக்காதுன்னு. இல்லாம இருக்கிறது பெட்டர் நான் நினைக்கிறேன். காலையில சொன்னாங்க ப்ரோ இருக்குன்னு. ஆனா இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவர் சொல்லியிருந்தாரு இல்ல இப்போ வரைக்கும் எதுவும் லொகேஷன் எதுவுமே ஃபிக்ஸ் ஆகல, மோஸ்டா யாரு ப்ரோ சொன்னது? இருக்காதுன்ற மாதிரி சொன்னாரு. பாலா சுந்தர்னு நம்ம ஒருத்தர் பாலா இருக்காருல்ல. இன்னொரு ஐடி சுந்தர்னு ஒரு ஐடி வச்சிருக்க அப்படி அந்த ஐடியா சொல்லியிருக்காரு. சுந்தர் ஐடி இல்லையா? ஓகே ஓகே. நான் இல்லண்ணா எதுவும் சொல்லல. நீ பேசி முடியும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொடுக்குறேன். இல்ல சொல்லுங்க, பேசி முடிச்சாச்சு, சொல்லுங்க கேட்போம், அப்டேட்டை சொல்லுங்க கேட்போம். சொல்லுங்க பாலா. அப்டேட் என்ன, ராயன் ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வருது. பாலா சொல்லிட்டான் எக்ஸ்க்ளூசிவா. மாஸ் பண்ற பாலா. நான் இப்ப கண்டிப்பா நம்புறேன். ட்ரெய்லர் எப்ப ப்ரோ வரும்? ட்ரெய்லர் என்ன ப்ரோ ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் தான் வருது, ட்ரெய்லர் வரல. இந்த வீக்ல வந்துருமா ட்ரெய்லர்? அது தெரியல ப்ரோ. ஒன்னா நாளைக்கு உறுதி, இல்லாட்டி நாளானிக்கு, 2 நாளுக்குள்ள ப்ரோ. தங்கலான்னு சொன்ன மாதிரி தான் சொல்றேன், நாளைக்கு இல்ல நாளானிக்கு 2 நாளுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி நேத்து நைட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படியோ அது மாதிரி நாளைக்கு இல்ல நாளானிக்கு 2 நாளுக்குள்ள ஒரு நாள் வருது அனௌன்ஸ்மெண்ட். ஓகே ப்ரோ. கூலி எப்படி போயிட்டு இருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன முடிஞ்சிச்சா? ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ இல்லாட்டி சுகுமார் ப்ரோ யாராவது ஆன்சர் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்றேன். கூலி ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க, அது ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து இன்னும் கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் லைனா வந்துகிட்டே இருக்கும். இப்போதைக்கு வந்திருக்குது ஏற்கனவே 3 பேர் கமிட் ஆயிருக்காங்க, நமக்கு நியூஸ் வந்திருக்கு. இன்னும் இந்த வீக்ல எதனா கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ப்ரோ? சரிங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீக்ல வருமான்னு கேக்குறீங்களா? இந்த வீக்ல எதனா வருமா? இல்ல எனக்கு தோணல கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். அவரே டேரக்டர் லோகேஷ் கனகராஜே ட்வீட் போட்டார் கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் சூன்னு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஒரு 15 நாளுக்கு மேல அப்புறம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ. சுகுமார் ப்ரோ, இந்த ஜியோ ஸ்டுடியோஸ் வந்து நேத்துல இருந்து வர போஸ்டர்ல எதுலயுமே இல்ல. உங்களுக்கு எதுவும் தெரியுமா அது ஏன் இல்லன்ட்டு? ஜூன் 18th அந்த வில்லனோடுக்கு பர்த்டே விஷ் பண்ற போஸ்டர்ல வரைக்கும் இருந்தாங்க. ஏப்ரலுக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோ வந்துச்சு, அதுலயும் ஜியோ ஸ்டுடியோஸ் நேம் வந்துச்சு. பட் நேத்து வந்த போஸ்டர்லயும் ஜியோ ஸ்டுடியோஸ் இல்ல, இன்னைக்கு வந்ததுலயும் இல்ல. இல்ல அதே மாதிரி ஜியோ ஸ்டுடியோஸ் மாதிரி இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்துச்சு, அதுல அந்த பேரையும் காணா. அது என்னன்னு தெரியல. ஓகே. மொத்தம் 4 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டூடியோ கிரீன், நீலம், அப்புறம் ஜியோ, இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். மொத்தம் 4 பேர் வந்துருந்துச்சு போன போஸ்டர்ல. போன மாசம் வந்து அந்த இங்கிலீஷ் நடிகர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் போஸ்டர்ல. இப்போ எதுவுமே காணா, இப்போ 2 மட்டும் வந்துருச்சு. டோட்டலா அவங்களுக்குள்ள ஏதாவது டைம்ஸ் ஒத்து வரல போல இருக்கு, என்னன்னு தெரியல. அது இப்போதைக்கு அது வந்து பாரஞ்சித்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பேஸை தயாரிச்சு ஸ்டூடியோ கிரீன் அவங்க டோட்டல் ப்ரொடியூசர், அவங்க அவ்வளவுதான், 2 ப்ரொடியூசர் மட்டும். இது என்ன ப்ரோ ஸ்ட்ராட்டஜி? இது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்துட்டு ட்ரெய்லர் விடுறாங்க. இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல எல்லாமே வந்துட்டு ஒரு 10 days முன்னாடி அப்படிதான் விட்டுட்டு இருக்காங்க. எல்லா பெரிய படம் சின்ன படம் எல்லாத்துக்குமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 45 நாள் ப்ரொமோஷன் பண்ண போறோம்னு அவர் சொல்லியிருந்தாருல. அதனால அதுல ஒரு கணக்குல இது ட்ரெய்லர், இப்போ ஒரு ட்ரெய்லர் விட்டுட்டு ரிலீஸ் டைம்ல ஏதாவது ட்ரெய்லர் எதாவது விடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பிரம்மாண்டமா படம் எடுத்துருக்காங்கிறப்ப அந்த படத்துல நிறைய விஷுவல்ஸ் அவங்களுக்கு இருக்குங்கிறப்ப அதுல கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணி நம்ம ஆடியன்ஸ் ஹைப் ஏற்றணும்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இப்படி என்னதான் சாங்கை விட்டால் சாங் எல்லாம் ஹைப் ஏறாது. இப்போதைக்கு தேவை உங்களுக்கு விஷுவல்ஸ் தான் கேட்கறாங்க ஆடியன்ஸ். அது இல்லாம அவங்களுக்கு பெரிய படத்தை பத்தி பிசினஸ் ஐடியா இருக்கும்ல, படத்தை விஷுவல் காமிச்சு அதை வச்சு பிசினஸ் ஏதாவது பெருசா பண்ணலாம் நினைப்பாங்க, ஏதாவது ஏரியா விற்கலாம் நினைப்பாங்க. இப்போ கங்குவாலாம் வித்துட்டாங்க, இப்போ தங்கலான் விற்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அதுக்காக இந்த மாதிரி பெரிய ஏரியா விற்கிறதுக்கு, பெரிய பட்ஜெட்ல விற்கிறதுக்கு இதுக்காக ட்ரெய்லர் டீசர் உதவும்ல, அந்த ஐடியாவா இருக்கலாம். ஓகே ஓகே. சுகுமார் ப்ரோ, அப்டேட்ஸ் அள்ளி தெளிங்க, கேட்போம் கொஞ்ச நேரம். அப்புறமேட்டு 9 மணிக்கு கதை சொல்ல ஆரம்பிப்போம்.
அவர் சைலண்ட் ஆயிட்டாரா எனக்கு கேட்கலையா? நான் சொல்றது எதுவும் கேட்கலையா? இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது கேக்குது ப்ரோ. அவர் தான் சைலண்ட் ஆயிட்டார் போல, ஏதாவது ஒர்க் இருக்கும். சரி, அப்ப பரணி நீங்க சொல்லுங்க. ஏதாவது நீங்க ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருந்தீங்க, அதை பத்தி பேசிட்டு இருங்க, சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, நான் வந்து கனெக்ஷன் சீரிஸ், அது வந்து கொரியன் சீரிஸ் இப்போ போயிட்டு இருக்குது. கனெக்ஷன் சொல்லிட்டு 14 எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னும் 2 எபிசோட் இருக்குது. அது கம்மிங் வீக்கெண்டில் சாட்டர்டே அண்ட் சண்டே ரிலீஸ் ஆயிடும். நான் ஒரு 6 எபிசோடு முடிச்சிட்டேன். எனக்கு 6 எபிசோடுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம என்கேஜிங்காக இருந்துச்சு. ரொம்ப அந்த ஃபைட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது, ஆனால் வந்து ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு நல்ல பிளாட் ஆக்சுவலாக அது வந்துட்டு. ஸோ அது நீங்கள் வந்து பிரகாஷ் ப்ரோ நீங்கள் பார்த்து நீங்கள் தான் வந்து அந்த கதை சொல்கிறதெல்லாம் கிளியராக சொல்லுவீங்க. ஸோ அது பிளாட் படிச்சு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாராவது வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பார்க்கறதுக்கு. ஓகே, நீங்க சஜஷன் கொடுத்துருக்கீங்க. பரணி ஹார்ட் பீட் பாக்குறியா பரணி நீ? இல்ல ப்ரோ, அதுதான் அது 40 எபிசோடு கிட்ட இருக்குன்றாங்க. வியாழக்கிழமை 4 எபிசோடு தானே? வியாழக்கிழமை 4 எபிசோடு தான் இது. சீரியஸ்னா மொத்தமா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு சீசன் 1 அப்படி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா மொத்தமா உட்காந்து பாத்துருவேன். இந்த வாரம் ரிலீஸ் ஆகும் போது அது கடுப்பாகும் வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு. இப்போ இது வரைக்கும் 70 எபிசோடு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குதுண்ணா. இல்லப்பா, தங்களா இல்லப்பா. கேக்குது, ஆனா யாரோட ஸ்பீக்கர்லயே எக்கோ அடிக்குது. தங்களா ஈவென்ட் இல்ல ப்ரோ. நீங்க ஹாப்பியா ப்ரோ? எண்ட்ல தான் அடிக்குதா? ஆமா. பேசுங்க ஏதாவது. இப்போ தங்களா இல்லனா மறுபடியும் நான் சும்மா வேற யாராவது பேசினா எக்கோ அடிக்குது. நீங்க பேசும்போது இல்ல. அப்படியா? தங்களா ஈவென்ட் இல்ல, நான் கன்ஃபார்ம் பண்ணேன். பிரகாஷ், நீங்க நினைச்ச மாதிரி எல்லாரும் ஒன்னா தான் பார்க்க போறோம். அதான் பெட்டர் ஆப்ஷன். சரி, எக்கோ அடிக்குது. உங்க மைக்க ஆன் பண்ணா எக்கோ அடிக்கும் போல இருக்கு. அவர் வேற ஸ்பீக்கர் வச்சிருக்காரா என்னன்னு தெரியல, வேற டிவைஸ்ல. நான் எனக்கு தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல பாலா, உனக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. சரி, புதுசா வரவங்க ஸ்பீக்கர் கொடுங்க. இல்ல புதுசா வரவங்க ஸ்பீக்கர் கொடுங்க, அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லிட்டு கேட்போம். ஒரு 2-3 பேருக்கு ரெகுலரா ரொட்டேஷன்ல ஓட்டினா நல்லாவே இருக்காது. ஏகப்பட்ட பேர் கேட்க யாரா பேசுறாங்களா கேளுங்க, பேசுறவங்கள்ட்ட கொடுப்போம். நம்ம கதை கொஞ்சம் கேட்போம். அப்புறம் 9 மணிக்கு கதை சொல்லுவோம். இல்ல ஆள் நிறைய வந்தா கேள்வி கேட்கவும் ஜாலியா இருக்கும். 2 பேர்த்த கேள்வி கேட்டு 2 பேரும் அவர் பாரு நேத்து மாவீரன் 2 பதில் சொல்லிட்டாரு, அப்புறம் இன்னொருத்தர் நேத்து ஒரு பதில் சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்டு அவங்களுக்கு கேட்டு கொடுக்க முடியுமா? வித்தியாசமா கேள்வி கேட்டா நிறைய பேர் தான் நமக்கு ஜாலியா இருக்கும். ஸ்பீக்கர்ல யார் வராங்க கேளுங்க. திரும்பி வந்துட்டு இப்ப கேக்குதா? நல்லா இப்ப தெளிவா கேக்குது. நீங்க ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓடிட்டு இருக்கேன், அப்படியே வரேன். நீங்க பேசுங்க, கேட்கறது மட்டும் இருக்கு. 5 நிமிஷம் நான் லிசனிங்ல மட்டும் இருக்கேன், கேளுங்க. பரணி மிர்சாபூர் பாத்துட்டேன். மிர்சாபூர் சீசன் 3 பாத்துட்டேன். பம்பிள் பி யார் அவரு இருக்காரு ப்ரோ? அமரன் அப்டேட் எப்போ ப்ரோ வரும்? அப்டேட் அமரனா? ஆமா, அது இந்த ஜூலையா ஆகஸ்ட்ல தான் போறோம். செப்டம்பர் ரிலீஸ் ஆகுங்களா? செப்டம்பர் ரிலீஸ் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, ஓகே. சுகுமார் ப்ரோ, இன்னைக்கு ஒரு வலைபேச்சுல ஒரு நியூஸ் சொன்னாங்களே ப்ரோ, அது உண்மையா? என்ன ப்ரோ? படம் 2018 டைரக்டரோட இல்ல அவர்தான் அந்த நியூஸ் உண்மை. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் வந்து உண்மை இல்ல, வேல்ஸ் கிடையாது. செம்ம காம்போவா இருக்கே ப்ரோ. நியூஸ் உண்மைதான். சூப்பர் ப்ரோ. சிம்பு 3.2 லோடிங். அப்ப இதுதான் STR 50யா ப்ரோ? அதுதான் தெரியல. இல்ல STR 49 இது. இல்ல 49. ஓ இல்ல 48 தேசிங் படம், அப்புறம் 49 தக் லைஃப் வராதோ? கொரோனா குமார் அப்படி மாறிடும் ப்ரோ. குபேரா இந்த வருஷம் எனக்குள்ள ரிலீஸ் ஆயிருமா ப்ரோ? ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா STR 48 வந்து டேட்டிங் படம் இருக்குல்ல,
ஓகே ஓகே. அந்த STR 48 வந்துட்டு அது வந்து வருமான்றது, அது வந்து இதுக்கு முன்னாடி அது வருமா அப்படின்றதே வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஒரு டாக்கா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அப்படி அது வரல அப்படின்னா இந்த 2018 டைரக்டரோட முன்னாடி கிக் ஆஃப் ஆயிடும். அது ஃபாஸ்டா போகும். ஏன்னா வந்து இந்த தேசிங்கோட படம் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட் படம். இதுவும் பெரிய பட்ஜெட் படம் தான். பட் ஆனா அதோட அது விஷுவலாவே வந்து VFX ஒர்க் நிறைய இருக்கு. ஸோ அது ப்ரீ ப்ரொடக்ஷனே நிறைய பண்ணணும். அது இந்த நேரத்துக்குலாம் ஆரம்பிச்சிருக்கணும். அந்த டிலேயால தான் வந்து இது மேபி முன்ன பின்ன வர வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, டன் ப்ரோ. ரொம்ப டிலேனா, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு எஸ்டிஆர் படம் வந்து. கடைசியா வெந்து தணிந்தது காடு தானே வந்தது. 10 தலை வந்தது ப்ரோ, 10 தலை. சாரி 10 தலை. ஆமா, அது ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தானே ப்ரோ. அவரு கரெக்டா ஹீரோவா பாத்தீங்கன்னா 25th படம் தானே 10 தலை. ஆனா 48 சொல்றாங்களே, எப்படி ப்ரோ கணக்கு? சின்ன வயசுல இருந்து கெஸ்ட் ரோல் அதெல்லாம் கணக்கு பண்றாங்களோ ப்ரோ? சின்ன வயசுல ஒரு 22 படம் நடிச்சிருக்காரு ப்ரோ அவரு. இல்ல ப்ரோ, விஜய் கூட தான் சின்ன வயசுல 5-6 படம் நடிச்சாரு. ஆனா அதெல்லாம் விஜய் சேர்க்கல நிறைய. அதான் அந்த அப்படி கேட்டேன். புரியுது. ஆனா எனக்கு இதுல சின்ன வயசு படம்லாம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராமினன்ட் ரோலாவே இருக்கும், படம் ஃபுல்லா வருவாரு. 26 படங்கிறாரு அவரு. மிக்ஸி சவுண்ட்ல கேக்குது எங்கேருந்தோ. இல்ல சிம்புக்கு 10 தலை 26 படங்கிறாரு அவரு. 25வது படம் ப்ரோ ஹீரோவா. இல்ல ஹீரோவா சொல்றீங்களா? ஏன்னா சிலம்பாட்டம் தான் 25வது படம் அப்ப சொன்னாங்க. நீங்க அப்பயே சொன்னாங்க சிலம்பாட்டம், நீங்க இப்ப சொல்றீங்களேங்கிறதா டவுட் ஆயிடுச்சு. ஆனா இது சின்ன வயசுல சைல்டு ஆர்டிஸ்ட் தான் 12 படம் நடிச்சிருக்காரு. 37 வரும். இன்னொரு 11 படம் கெஸ்ட் ரோல் அதெல்லாம் சேர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அவரு இதுக்கு முன்னாடி மாநாடு அதெல்லாம் வரும்போது STR 45 அப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணல. திடீர்னு 48 அனௌன்ஸ் பண்ணாங்களா? செம்ம நைஸா இருக்கு யாரதோ. பாலா ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரியே தங்கோ இது தங்கலாம் ட்ரைலர் நாளைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. பன்னீர் பப்ஸ் கேக் 100 ரூபாய் போட்டேன். தங்கலான வந்துருச்சு, அடுத்து ராயன் வருது. 100 ரூபாய் போட்டேன். ஏன் எனக்கு ஒரே நாய்ஸா கேக்குதுங்க? யார்கிட்ட இருந்துங்க வருது ஸ்பீக்கரு? 10 ரூபாய்க்கு ஏதாவது பிஸ்கட் ப்ரோ யாரோ கர்நாடகால பேசுறாங்க ப்ரோ. கர்நாடகால எங்கேயோ. உங்களுதான் நாய்ஸா கேக்குது. நான் இப்பதான் ஸ்பீக்கரே ஆன் பண்றேன். இல்ல மாவீரன் ப்ரோ. அப்புறம் யாருக்கு நான் எவ்வளவு நைஸா கேக்குது? மாவீரன் ஸ்பீக்கர் ரெண்டே பத்தி ஆன்ல இருக்கு. ஒன்னு பாலா, ஒன்னு இன்னொன்னு மாவீரன். பாலா உன் குழந்தை அழுகுது பாடுறா. நானா கல்யாணமே வரல எனக்கு. ஏன்னா நீங்க வேற. டேய், நான் குழந்தை அழுகுதுன்னு தான் சொன்னேன். கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா நான் கேட்டேன். இல்ல கேக்கல. மாவீரன் அவருதான் ப்ரோ ஸ்பீக்கரு கண்டுபிடிச்சாச்சு. அவருதான் ஸ்பீக்கர். ஏதோ சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்ட்ல. ப்ரோ மியூட் பண்ணிக்கிங்க ப்ரோ. மாவீரன் ப்ரோ மியூட் பண்ற மாதிரி தெரியலையே. பிரகாஷ் ப்ரோ கதை சொல்லுங்க இன்னைக்கு. பிரகாஷ் ப்ரோ ஒரு கேள்வி ப்ரோ இல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. 9 மணிக்கு சொல்றேன் கதை. இப்ப எல்லாத்தையும் கேளுங்க. இப்ப இது பரணி ப்ரோ எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணுங்க. அப்பதான் அது கிளியர். பிரகாஷ் ப்ரோ தெளிவா கேக்குது. இதை கேள்வி கேட்கணும். யாரு கேள்வி? அதான் ப்ரோ, நான் தான் ப்ரோ. அதாவது இப்போ பிரசாந்த் வந்து அந்தகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல ப்ரோ.
இப்போ அவர் வந்துட்டு மத்த அந்த படம் ரிலீஸ் ஆகலனாலும் மத்த படங்கள்லாம் கமிட் பண்ணி ஒரு புது இயக்குனர்களோட அந்த மாதிரி நடிச்சுட்டே போலாமே ப்ரோ. ஏன் அந்த படத்துக்கே வெயிட் பண்றாரு? ஏன்னா இப்ப அந்த படம் டிலே ஆயிடுச்சு, இன்னும் ரிலீஸ் ஆகல, பிசினஸ் ஆகல. ஆனா அடுத்தடுத்த படங்களுக்கு கமிட் இளம் இயக்குனர்கள்லாம் அவர் பண்ணாருன்னா நல்லா இருக்கும்ல. இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சில நடிகர்களுக்கு வந்து பண தேவையே இல்லை. அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் பிரசாந்த். அவர் வந்து படம் நடிக்கணும்னு அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் வந்து என்னன்னா ஒரு பேருக்காக பெருமைக்காக நடிக்கிறாரு தவிர, அவர் பெரிய ஜுவல்லரி ஓனர் ஓகேங்களா, பயங்கரமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, பெரிய ஜுவல்லரி ஓனர். நீங்க தமிழ்நாட்டுல ஒரு மிக பெரிய ஒரு ஜுவல்லரியோட ஓனர் அவரு. அது இல்லாம இன்னொரு ஜுவல்லரியில பார்ட்னரா இருக்காரு. இதெல்லாம் ஒரு சைடு பிசினஸ் பேருக்காக தான் பண்றாரு. என்ன ஜுவல்லரி ப்ரோ அது? அது நம்ம பேர் சொல்ல வேணாம், விட்டுருங்க. அது பெரிய ஜுவல்லரியோட ஓனர், இன்னொரு ஜுவல்லரியில கோ பார்ட்னரா இருக்காரு. அதனால இவருக்கு வந்து அது படத்துல வந்து ஜஸ்ட் ஒரு பேருக்காக தான் பண்றாரு. அதனால அவரு அதே மாதிரி எல்லாமே அவர் ஓன் ப்ரொடக்ஷன் தான். அவங்க அப்பா தான் டைரக்ட் பண்றாரு, அவர்கிட்ட சொந்தமா தயாரிச்சுக்கிறாரு. அப்பப்ப இருக்கிறதுக்காக தான். மற்றபடி தெலுங்குல போய் வில்லனா நடிச்சு பார்த்தாரு ஒரு படம். அப்ப தெலுங்கு அண்ணனா நடிச்சாரு, யார் ராம் சரணுக்கு அண்ணனா நடிச்சாரு ஒரு படம். ஆமா ப்ரோ, வினய விஜயராமன். ஐயோ ப்ரோ, ஐயோ சாமி ப்ரோ சைடு ரோல் ப்ரோ, அண்ணா ரோல் தாண்டி சைடு ரோல் தான். அந்த படமே வேணான்ற ப்ரோ, அதை பத்தி பேச வேணாம் ப்ரோ. கொடூரமான படம் ப்ரோ அதெல்லாம். பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் ப்ரோ. இதுதான் பிரசாந்தோட அப்டேட். ஓகேங்களா, சரி நான் 9 மணிக்கு கதை சொல்றேன். அது வரைக்கும் யாராவது கொஞ்சம் ஸ்பீக்கர்ல நல்ல கதையை நமக்கு சொல்லுங்க, கேட்போம். நான் லிசனிங்ல இருக்கேன். ப்ரோ இப்போ தெலுங்கு பிரஸ் மீட்ல நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா, சித்தார்த் ரோல் அதிகமா இருக்கும் இந்தியன் டூலன்னு. சங்கர் சார் இல்ல ஃபுல்லா கமல் சார் வராரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒன்றும் ப்ரோ இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு ப்ரோ. லைட்டா என்ன பயம்னா, லென்த் வந்துட்டு 3 hours சொல்றாங்க. ஏதாவது கமர்ஷியல் எலிமெண்ட் தேவையில்லாம ஏதாவது இருக்குமா ஒன்னும் தெரியல ப்ரோ. அது லென்த் நினைச்சா மட்டும்தான் லைட்டா பக்கன் இருக்கு. டிவிஎஸ் சங்கர் மூவிஸ் எல்லாமே 3 hours இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ 2.2 எங்கேயுமே பழைய படம் எதுவும் லாக் ஆகாது. கரெக்ட் தான். ஆனா இப்போ என்னன்னா, சாங்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு 4-5 சாங் இருக்கு. அது சப்போஸ் ஹிட்டா இருந்ததுன்னா அது படத்துல வரும்போது லேக் ஆகாது. இப்போ ஒருவேளை அந்த பாட்டு எதுவுமே கனெக்ட் ஆகலைன்னா அந்த 3 hours வரும்போது பாட்டு வரும்போது லேகா இருக்கும் படம். ஆமா ப்ரோ, அதான் தெரியும். பாட்டு ஓகேவா தான் ப்ரோ இருந்துச்சு எனக்கு. எல்லா பாட்டுமே ஆஹா ஓஹோன்னு சொல்ல, இருந்தாலுமே பாட்டு ஆல்பமாவே ஓகே, நல்லா தான் இருந்துச்சு ஆல்பம். இந்த வருஷத்துல ஆக்சுவலா கம்பேக் இந்தியன் கேட்க சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கம்பேக் இந்தியன் நல்லா இருக்கு. இந்த வருஷம் வந்ததுலயே தமிழ்ல பெஸ்ட் ப்ரோ. எது ப்ரோ? இந்த வருஷம் தமிழ் சினிமாலயே ஒரு பெஸ்ட் ஆல்பம் தான் இந்தியன் 2 சொல்லலாம். நிச்சயமா ஓவராலா இது வரைக்கும் வந்தது. நான் அயலானு அப்புறம் கோட் சாங் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு இந்தியன் ஆல்பம் வரல. ஆமா ப்ரோ, செகண்ட் சாங் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் சாங் கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கு. ராயன் ஆல்பம் பிடிச்சிருந்துச்சா? ராயன் அந்த இன்ட்ரோ சாங் நல்லா இருந்தது ப்ரோ. இன்னொரு பாட்டு லாஸ்டா இன்னொரு மெலோடி சாங் இதுல ரிலீஸ் பண்ணாங்க ப்ரோ, அது நல்லா இருந்தது. அதுவும் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா அந்த ஏடிக்கு ஒரு பாட்டு பாடி இருக்காரு, அது அந்த அளவுக்கு இன்னும் இப்ப பிடிக்கல. கேட்க பிடிக்கும் நினைக்கிறேன். நல்லா இருக்கு அந்த பாட்டு. ஆமா ப்ரோ, அதுவும் நல்லா இருக்கு. ஆனா அடங்காத அசுரன் அது பயங்கரமா இருக்கு ப்ரோ. அந்த 10 தலையில ஒரு பாட்டு வரும்ல, அப்படியே இருக்கு நம்ம சத்தம் அப்படின்னு. ப்ரோ இந்த சர்டிபிகேட் பத்தி பேசுனீங்களா? ஏ சர்டிபிகேட்டரா கொடுத்திருக்காங்களே, என்ன வைலன்ஸா என்ன கதை ஒன்றும் புரியலையே. வைலன்ஸ் தான் ப்ரோ, வைலன்ஸ் தான். வைலன்ஸ் அதிகமா இருந்தா ஏ சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இப்போ எப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வருவாங்களா ப்ரோ? ஏன்னா கேப்டன் மில்லருமே இந்த மாதிரி தான் இருந்தது. கேப்டன் மில்லர் ஏ சர்டிபிகேட்டா? யூஏ தானே? யூஏ தான். யூஏ தான். இல்ல ஆனாலுமே ஆக்ஷன் ஏன்னு நீ ஃபர்ஸ்ட் ஜாலியா இருந்ததுன்னா அது வைலன்ஸ் ஏன்னு தெரியுமா? நீ சொன்னல பாலா மத்தியானம். இல்ல பாரு, நீ வேற அது வைலன்ஸ் பாரு, எனக்கு தெரியும். அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அதான் சொன்னேன் நான், பில்லா 2 கூட ஏதான்னு. இல்ல அப்படின்னா சும்மா ப்ரோ, அது இப்ப ஏ சர்டிபிகேட் குடுக்குறாங்கன்னா அந்த கெட்ட வார்த்தை எல்லாம் மியூட் பண்ண தேவையே இல்லை. எதுக்கு அதெல்லாம் மியூட் பண்ணி சர்டிபிகேட் குடுக்குறாங்க? இல்ல இதுல பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்ல சென்சார் சர்டிபிகேட் அந்த ரிப்போர்ட்ல போட்டுருந்தாங்க, அந்த வேர்ட் எல்லாம் மியூட் பண்ணிருக்கிற மாதிரி போட்டுருந்தாங்க. ஓஹோ, இப்ப இல்ல, இப்ப ஒரு தலைய வந்து ஒரு 20 செகண்ட் அறுக்குறாங்கன்னு வச்சுக்கோயேன், சென்சார்ல வந்துட்டு அப்படி 2 செகண்டா அது மாதிரி பண்ண சொல்லுவாங்க.
இத வந்து நீ அப்படியே இருக்கிறத காட்டலாம். அது மாதிரிதான் கேட்ட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது மாதிரி. ஜெயிலருக்குலாம் யூஏ தானே ப்ரோ கொடுத்தாங்க. என்ன விஷயம்னா பரணி ஒரு கெட்ட வார்த்தை மியூட் பண்றாங்க அப்படின்னு. அது வந்து என்ன ஆகும் பார்த்தனா, அது மியூட் வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்ல பரவாயில்ல எனக்கு கெட்ட வார்த்தை போட்டு அப்படியே நீ ரிலீஸ் பண்றேன் அப்படின்னா, அது வைடரா ரிலீஸ் ஆகும்போது வந்து வயலன்ஸ்னா கூட வந்துட்டு சில பேர் வந்து பாப்பாங்கன்னு வச்சுக்கோ. கெட்ட வார்த்தை அதிகமா இருந்தது அப்படின்னா வந்து அது யாருமே பார்க்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட். சோ அதனால வந்து சென்சார் வந்துட்டு இது ரொம்ப இதுவா இருக்கு, இதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சென்சார் சைட்ல வேற ரிக்வெஸ்டே இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ அதுக்கேத்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஏலயே வந்து நிறைய கேட்டகரி இருக்கு. ஏலயே நிறைய டிவிஷன் இருக்கு. அதே மாதிரி யூஏலயும் கூட நிறைய வந்து ஒரு டிவிஷன் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு யூலயும் வந்து டிவிஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாதிரி தான் அந்த டாக்ஸுமே வந்துட்டு இதுவாகும். ஓகே ஓகே புரியுது. பாலா ராயன் ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவார்ல பாலா? இல்ல பரணி, நம்ம ஈவினிங் ஷோ தான், ஆபீஸ் இருக்கு. எங்க காலை 7 மணி ஷோ தான் போட்டா பரவாயில்ல. அதான் பிளான். 4 மணி ராயன் பிரீமியர் பண்ண போறாங்க பாலா, நான் கேள்விப்பட்டேன். ஆனா ராயன் பிரீமியர் பண்ண இல்ல பிரீமியர் பண்ண போறாங்கன்றது அது என்ன இருக்கு, அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தானே. பிரீமியர் வந்து இப்ப பிரீமியர் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள்னான்றது எல்லாருக்குமே தெரியும். பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது படத்துக்கு தான் ஒரு அட்வான்டேஜ் பண்ணாங்க அப்படின்னும் போது. பெரிய படம் வந்து பண்ண மாட்டாங்க. பட் ஆனா வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டார் படங்கள்லயே வந்து பிரீமியர் வந்து பண்ண படம் வந்துட்டு வாரிசு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதே வருஷத்துல வந்துட்டு வாத்தி பண்ணாங்க தனுஷ். அதான் ஆக்சுவலா வந்து அன்எக்ஸ்பெக்டட் வாத்தி எல்லாம் வந்துட்டு. பட் ஆனா வந்து லலித் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணனால வந்துட்டு ஸோ அவர் வந்துட்டு அது எல்லாமே வந்து பண்ணாங்க. பட் ஆனா பிரீமியர் வந்து பெரிய படத்துக்கு பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு அப்ராட்ல வந்துட்டு அவங்க வேர்ல்ட்லே வந்து ஃபர்ஸ்ட் இது இந்த ஷோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற பிரைஸ் வச்சு வந்து அவங்க டிக்கெட் வந்து சேல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து நீ பிரீமியர் பண்ணிட்ட அப்படின்னா அப்ப அவங்க வந்து காசு கொடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஷோ நான் தானே பாக்குறதா வந்து நீங்க வந்துட்டு இந்த எனக்கு சேல் பண்ணீங்க அப்படின்ற ஒரு நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ப்ரோ ஆனா இப்ப படம் அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா இப்போ நம்ம தமிழ்லயுமே நிறைய படம் அந்த மாதிரி பண்ணலாமே ப்ரோ. ஏன்னா இப்ப படம் அவங்களுக்கு ஃபுல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண மாட்டாங்க ப்ரோ. அதான் இப்ப சொன்னல பெரிய படம் பண்ண முடியாது. பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ண முடியாது. காரணம் அதான் சொன்னல, இப்போ யுஎஸ்ஏ தான் வந்து வேர்ல்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து அங்கதான் நடக்கும். சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பெய்ட் பிரீமியர் வந்துட்டு அந்த பிரீமியருக்கான டிக்கெட் ரேட்ஸ் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப ஹை. ஓகேங்களா, அது அவங்க எல்லாருமே வந்து ப்ரீ புக்கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியால ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து யூஎஸ்ஏ யூகேல எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபர்ஸ்டே அப்ராட்ல தான் ஸ்டார்ட் ஆகும் புக்கிங்ஸ்லாம். அவங்க புக் பண்ணிட்டு அதெல்லாமே பே பண்ணிட்டு அவங்க நான் தான் வந்து வேர்ல்ட்ல எக்ஸ்க்ளூசிவா ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்ற இருக்கிற நிலைமையில பெரிய படத்துக்கு அவங்க வந்து தாராளமா அப்ராட்ல வந்துட்டு அதுக்கான ஓப்பனிங் இருக்கும், புக் பண்ணிடுவாங்க. அதை நம்ம வந்து இங்க வந்து பிரீமியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப அவங்க வந்து செகண்டரியா தான் பாக்குற மாதிரி ஆயிடும். அது அவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. இந்த ப்ராப்ளம்ஸ் வரனால தான் பெரிய படம் பண்ண மாட்டாங்க. சின்ன படம் அங்க நீங்க என்னதான் பெய்ட் பிரீமியர் வந்து நீங்க சொல்லி வந்து ஓபன் பண்ணாலுமே அதுக்கான ஓப்பனிங் வந்து அப்ராட்ல இருக்காது. ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்கிரீன்ஸ் அப்ராட்ல இருக்காது. இல்ல ப்ரோ இப்ப அங்கேயே ஃபர்ஸ்ட் பாக்குற மாதிரி இருந்தாலுமே என்ன ப்ரோ பிரச்சனை? இப்போ எப்படியும் பார்க்க போறோம்ல, ஒரு நாள் லேட் ஆனா என்ன? இப்போ என்ன நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுன்னா அது பிரச்சனை இல்ல ப்ரோ. பாக்குற மாதிரி இருந்தாலுமே அவங்க பாக்குற மாதிரி அவங்களுக்கு வந்து பெய்ட் பிரீமியர் இருக்கிறனாலதான் ஆக்சுவலா அங்க ரூல்ஸ் அங்க இது எல்லாமே வேற. சோ அங்க பெய்ட் பிரீமியர் இருக்கிறனால தான் இங்க வந்து முன்னாடி நாள் பிரீமியர் போட முடியலன்னு சொல்றேன். வாரிசுக்குமே இஷ்யூ ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையானா இது மாதிரி ஒரு நாள் மாடி போட்டதுனால அந்த ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் கொஞ்சம் அதிருப்தி ஆயிட்டாங்க. வாரிசுக்கே வந்து அந்த மாதிரி ஆச்சு. பட் ஆனா வந்துட்டு அதுதான் அது ஆக்சுவலா பிரஸுக்கு மீடியாவுக்கு அப்படின்ற மாதிரி தானே வந்து ஷோவே வந்து ஸ்கிரீன் பண்ணாங்க.
பப்ளிக் பெய்ட் ப்ரீமியர்ன்ற மாதிரி வைக்கல, அதுதான் சொல்லி மேனேஜ் பண்ணாங்க. பட் ஆனா இருந்தாலுமே வந்து அது ப்ராப்ளம். ஏன்னா ரிவ்யூஸ்லாம் வெளியே வந்துருச்சு, எல்லாமே வந்துட்டு இதுவாகும் போது வந்து அது ஒரு ஒரு ப்ராப்ளமா தான் ஆச்சு. அப்ப பாலாஸ் இது போயிடுவான் பிரீமியர் ஷோ வச்சா. பிரீமியர் ஷோவா? ம். சும்மா தான் மனசு அதாவதுங்க இப்ப இந்த கேள்வி கேட்டுட்டு இருந்தேன், ஒரே ஒரு டவுட் இருக்கு அதுல, சொல்லலாமா? அதாவது நம்ம நம்ம ரிவ்யூஸ்ல வந்து இப்போ ஸ்பெஷல் ஷோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான டிக்கெட் ஆன்லைன்ல கிடைக்கும். முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி ஓப்பன் பண்ணிடுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம டிக்கெட் கரெக்டா நியாயமான ரேட், அவங்க சொல்ற ரேட், அதாவது கூடுதலான ரேட்டா இருந்தாலும் நியாயமான ரேட்ல கிடைக்கும். ஆனா நம்ம ஊர்ல இதே மாதிரி ஒரு ப்ரிவியூ ஷோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு விஜய் படமோ அஜித் படமோ ஒரு கோட்னே வச்சுங்க, அந்த கோட்டை வந்து செப்டம்பர் 5 படம் ரிலீஸ், செப்டம்பர் 4 ஸ்பெஷல் ஷோ சாயங்காலம் 6 மணிக்கு போடுறோம், டிக்கெட் ரேட் 2000 ரூபா அப்படின்னு சொன்னாலும் இங்க பார்க்க ஆள் இருக்கு. டிக்கெட் ரேட் 5000 ரூபா அப்படின்னு சொன்னாலும் பார்க்க ஆள் இருக்கு. ஆனா என்னன்னா அங்க உள்ள மாதிரி இங்க நேர்மையா நடக்காது. டிக்கெட் ரேட் 5000 சொல்லி அவங்க அபிஷியல புக் பண்ணா அதே இங்க 7000 ரூபா 6000 விற்பாங்க. அதையும் பார்ப்பாங்க, ஏமாந்து நம்ம ரசிகர்கள் பார்ப்போம். ஓகேங்களா? அப்ப ரசிகர்கள் ஏமாறக்கூடாது, நடிகர்களே இது மாதிரி முடிவு பண்ணி அது வேணாம் நம்ம செட் சரிப்பட்டு வர நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லி அதனாலதான் இது வேணான்னு சொல்லி முடிவெடுத்துக்காக ஒரு வாய்மொழி உத்தரவு மாதிரி. இது நடக்க கூடாதுன்னு இல்ல, நடத்த முடிய விரும்பல. ஏன்னா ஏமாற்றம் இங்க அதிகமா நடக்கும், அதுக்காக தான். நல்ல பாயிண்ட். 4 மணி ஷோ 7 மணி ஷோக்கே பயங்கரமான ஒரு இது இருந்துச்சு. இப்போ 9 மணி ஷோ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இது ரேட்லாம் குறைஞ்சிருக்கு. ஆமா அம்பலா. பட் ஏன்னா அதுக்குள்ள என்ன தெரியாம பண்றாங்க நம்பாளுங்க, அந்த ஒரு கியூரியாசிட்டி தாங்க முடியாம இங்க இருந்து ஒன்னா பெங்களூரு இல்லாட்டி கேரளா போய் ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துறாங்க. அங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருது ஷோ. இது லியோக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தேன், அது மாதிரி கேரளா போய் பார்த்தது, பெங்களூர்ல போய் பார்த்தது, அது மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்மே வந்து பெங்களூர் போய் பார்த்ததா நானும் கேள்விப்பட்டேன் லியோக்கு. அவன் போயிருந்தாங்க